ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணித்துக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இறைவனுடைய ஒரு வசனம் கூடிய அற்புதம். அது மிக உயர்ந்த சிறந்த வசனம். அதை நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக எளிமையான வசனம், அதோடைய அர்த்தம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை ஓதி நம்ம எதற்காக நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு வசனத்தை நம்ம பார்க்க இருக்கின்றோம். இது எப்படி நமக்கு கிடைத்ததுன்னு சொன்னால், நம்முடைய ஒரு இந்து சகோதரரை நாம் சந்திக்கும் பொழுது அவருக்கு நாம் திக்ரை கற்றுக் கொடுத்தோம், மெடிடேஷன் கற்றுக் கொடுத்தோம். அவர் நம்ம மீது ரொம்ப பிரியமாக இருந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், எனக்கு ஒரு முஸ்லீம் ஹசரத் அவர் அப்படி சொன்னார், ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அது பவர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு சகோதரருக்கு அவர் கஷ்டப்படக்கூடிய சமயத்தில் நான் முஸ்லீம், அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார், நான் ஒரு முஸ்லீம் மந்திரத்தை தர்றேன் உனக்கு வேணுமாங்கும்போது, ஏன் அதை தர்றீங்க? இல்லைப்பா, உன்னுடைய கஷ்டத்துக்கு அது தீர்வு அமையும். ஏன்னா பண கஷ்டம், வருமான கஷ்டம் அதிகம் பாடுறார், அவர் அதிகமாக கஷ்டமாக இருக்கார். சரின்னு சொல்லிட்டு அவர் அதை கொடுக்குறார். அதை ஓதிட்டு வர்றாரு. ஓதிட்டு வரும் பொழுது அவருக்கு கோயம்புத்தூரில் இந்த காலேஜுகளில் சேர்ப்பதற்கு யாராவது சேர்த்து விட்டாங்கன்னு சொன்னால் அந்த 30,000 ஃபீஸ் வாங்கிடுவார். அவருடைய ஒர்க்கே அதுதான். இதனால் வர கஷ்டப்பட்டு இருந்தார். அந்த மாதிரி வராதனால இது வாங்கி ஓத ஆரம்பிக்கும் பொழுது கேரளாவிலேருந்து ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, தொடர்பு கொண்டு ஒரு பையனை சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. உடனே சேர்த்து விடுறாரு. அவர் மூலியமாக ஒரு 4 பேர் வர்றாங்க. இப்படியாக ஒரு மாதத்துக்குள்ளாகவே இவர் 5×3 = 15 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டார். இவர் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சித்த வைத்திய நம்ம நண்பருக்கு கால் பண்ணுறார். இது மாதிரி நான் ஒரு அற்புதம் நடந்தது என்னென்னு சொல்லும்போது, இதை நான் ஓதுனேன், இந்த மாதிரி நடந்தது, நான் இதை ரொம்ப விரும்புகிறேன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க இருக்க போகிறோம். குர்ஆன் வசனம் அது. இதை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நம்ம புத்தகத்தில் படித்திருக்கின்றோம். ஒரு கப்பலில் பயணம் போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு என்ன செய்யணும், அந்த கப்பல் பக்கத்தில் ஒரு பெரிய பூதம் மாதிரி நின்று கொண்டு சொல்லுகிறது, யாராவது என்னிடத்திலே 1000 பொற்காசுகள் இருந்தால் உங்களுக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை கற்றுத்தருவேன், வசனத்தை தருவேன், அது உங்களுடைய வெற்றிக்கு போதுமானது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய இருந்த 1000 ரூபா 1000 பொற்காசு எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கி கடலில் போட்டுட்டு அதை சொல்லுது, இந்த இதை சொல்லிக் கொடுக்குது. அதனை அவர் ஓதி வருகிறார். அவர் வாழ்க்கையில் பல விதமான வெற்றிகளை பெற்று உயர்ந்து அடைந்து கொள்கிறார். அது என்னன்னு சொன்னால், சூரத்து தலாக் 65வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 2வது வசனத்தில் கடைசியில் வரக்கூடிய வமையத்தக்கில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, 3ஆயத்தில் முதல் வரக்கூடிய வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அதாவது வமையத்தக்கில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியின் பாதையை அல்லாஹ் திறக்குகிறான். வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவருக்கு தெரியாத புறத்திலிருந்து அவருக்கு உதவி செய்கின்றான். இதுதான் அர்த்தம். வமையத்தக்கில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியின் பாதையை திறக்குகிறான். வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவருக்கு தெரியாத புறத்திலிருந்து அவருக்கு உதவி பெறுகின்றான். இதை நீங்கள் ஓதும் பொழுது உங்களுக்கு நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதனை விட்டு அல்லாஹ் வெளியாக்கிடுவான். நீங்கள் நினைத்து பார்க்காத புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்வான்.
ஆகவே கணித்துக்குரியல இது எப்படி ஓதுறது அதுதான் முக்கியம். இதை நீங்கள் சலவாத் 41 தடவை ஒதுக்கணும். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அது 11 தடவை. இதை வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப்ங்கிறத 11 தடவை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ் துவா செய்யும் பரக்கத்தை கொண்டு இதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லார்ட்ட கேட்கணும். இந்த மாதிரி நீங்கள் காலை மாலை ஓதிட்டு வரணும் தொடர்ந்து. அது இல்லாமல் ஒவ்வொரு ஃபர்லாத் தொழுகைக்கு பின்பும் 3 தடவை இதை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு வசமாகும். கைவசமானு சொல்லுவாங்க. அது நம்ம கைவசமாகிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கேட்டாலும் எது கேட்டாலும் நல்லா கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் வாழ்க்கை முழு இது காலை மாதிரி ஓதிட்டே வரணும். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. 5 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம எதை அடைய விரும்புகிறோமோ எதையுமே உழைப்பு இல்லாமல் அடைய முடியாது. உலகத்துடைய நியதி அது. மறுமையில் தான் நினச்சா உடனே சொர்க்கத்தை நினைக்கும்போது பழங்கள் நினைக்கும் போது பழம் உடனே வரும். ஜூஸ் நினச்சா ஜூஸ் உடனே வரும். உங்களுக்கு உடை ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னு தங்க உடை வரும். உணவு வகைகள் வரும். அதெல்லாம் அங்கே. இங்கே இந்த உலகம் அஸ்பாப் காரண காரியங்களான அதாவது உலகம். விதையை போட்டால் தான் விதையை போட்டு தண்ணி போட்டால் தான் தண்ணி எதுவும் செய்ய அதை முளைச்சி வரும். அது இயற்கை. சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. நினச்சாலுமே உடனே பூமியிலேருந்து மரம் உண்டாகும் பழம் உண்டாகும் கைக்கு வந்துடும். அவ்வளோதான். சரியா? அதனால் அது காரண காரியங்கிறது இந்த உலகம். அது எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்ம எதையுமே நம்ம ஒன்றுமே செய்யாமல் இன்னும் ஒரு தடவை ஓதிட்டு கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. இதை தொடர்ந்து என்ன செய்யணும், ஓதிட்டு வர வேண்டும். ஆக என்பதிலே இப்படிப்பட்ட மிக உயர்ந்த சிறந்த ஒரு அற்புதமான ஒரு இறை வசனம் தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்மளுடைய வாழ்க்கைகளுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், அதை வச்சுக்கிட்டு இப்படி ஓடிட்டுருக்கோம். ஏன் அதை நம்ம அல்லாட்ட கேட்டு அதை நம்ம சரி பண்ணிக்கிற வேண்டியது தானே. அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படிம்பாங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கிறது. நான் பேசுகிறேன்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லையா? 1008 பிரச்சனை. ஆனால் அல்லாட்ட நம்ம கேட்டு அதை சரி செஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிறது. யாராக தான் சரி தான். சாதாரண ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன்லேருந்து நடுத்தர மனுஷன்லேருந்து மிக பறக்கான இருப்பாங்க. அவங்களுக்கு 1008 பிரச்சனைகள். ஆகவே எல்லாருக்கும் தேவையான ஒரு இஸ்மு நம்ம தேவைப்படுகிறது. அதுதான் இது மிக சிறந்த உயர்ந்த அனுபவம். அதாவது இதுக்கு போனோம்னு சொன்னோம்னா பிள்ளை ஷேகுமார்கள் இதை பயிற்சியை கொடுப்பாங்க. வமையை தக்கில ஜல்ல மஹரஜா எரிசுக்கு மின் ஹைத்தில் லாஹத்தை செய்து தடவை ஓயிட்டு வாங்கி அதை நினச்சி தங்களுக்கு கைவசப்படுத்துவாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஆகவே இந்த அடிப்படையில் நம்ம ஓதி அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், இம்மை வெற்றி தருவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்ரமே, என்ன ஏன் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்? சூப்பர் சார். அங்கே இருக்குது கடையில். அது நான் என்ன செய்கிறது? இப்போ எனக்கு ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு நாளைக்கு ஆண்டு நடக்குது. நான் என்ன செய்வேன்? எங்கே நடக்குது ஆண்டுல? நாளைக்கு ஆண்டு நடக்குது. நான் எல்லா வேலையும் இருக்குது. ஸ்கூல் என்ன போகணும்ல. நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லையா? எங்கே போகிறது? அப்போ நான் அது நீ ரெடி பண்ணிட்டு வரணும் எல்லாத்தையுமே. நான் ஒன்று விட்டு வந்துருப்பாங்க. இங்கே போயிட்டு விட்டு வருவாங்க பஸ் ஸ்டாண்டில். இல்லை கடை விட்டா வண்டி வந்துருக்குமா? அப்போ கடைக்கு வண்டி வந்துருக்குமா? அப்போ கண்டி